Hello friends, இந்த வீடியோல பைத்தானோட எரர் டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது ஜெனரலா ப்ரோக்ராமிங்ல இருக்க எரர் டைப்ஸ் கூட சொல்லிக்கலாம். இது மூணு வகையா பிரிக்கிறாங்க. Programming errors are classified into three types: syntax errors, runtime errors, logical errors. மூணு விதமா பிரிக்கிறாங்க. இதுல syntax error பத்தி பார்ப்போம். Syntax அப்படின்றது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எழுதுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. அதிலே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த செட் ஆஃப் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி இது கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு சின்டாக்ஸ் எரர் வராது. இதை நம்ம இன்டர்பிரட்டர் என்கோட் பண்ணும்போதோ இல்லை கம்பைலர் என்கோட் பண்ணும்போதோ அந்த சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணாமல், அதாவது அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் கோட் பண்ணிருந்தா அந்த டைம் தான் இந்த சின்டாக்ஸ் எரர் அக்கர் ஆகும். இது ஸ்டார்டிங்லேயே மெஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணும்போதே, கம்பைல் பண்ணும்போதோ இல்லை இன்டர்பிரட் பண்ணும்போதோ ஐடென்டிஃபை பண்ணிட்டு இம்மீடியட்டா எரர் ரிப்போர்ட் பண்ணும். இதுதான் சின்டாக்ஸ் எரர்ஸ். இந்த சின்டாக்ஸ் எரர்ல நிறைய டைப் ஆஃப் எரர்ஸ் இருக்கு. ஜெனரலா யூசர் மிஸ்டேக் பண்ற எரர்ஸ் அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். எரர்ஸ் இன் ஃபாலோயிங் த செட் ஆஃப் ரூல்ஸ். செட் ஆஃப் ரூல்ஸ் என்பது சின்டாக்ஸ், அதுதான் சின்டாக்ஸ் எரர்ஸ். when syntax error encountered, Python interpreter displays an error message explaining the error. So இதே போல எரர் அக்கர் ஆச்சுன்னா இன்டர்பிரட்டர் ஒரு லைனா கன்வெர்ட் பண்ணும்போது அந்த டைம் எரர் இருக்கு பார்த்தா இமீடியட்டா பார்சர் மூலமா அந்த எரரை ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்பிளே பண்ணும், எந்த இடத்துல எரர் அக்கர் ஆயிருக்கு. இந்த பார்சர் என்னன்னா, ஜெனரலா இன்டர்பிரட்டர்ன்றது கோடை மெஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணும். பார்சர்ன்றது அது முன்னாடி லெவல். சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுதா டிஃபைன் பண்ணது செக் பண்றது தான் பார்சருடைய வேலை. இமீடியட்டா சின்டாக்ஸ் கரெக்டா இல்லாத பட்சத்துல, ரூல் ஃபாலோ பண்ணாத பட்சத்துல த்ரோ பண்ணும் எரரை. இது எதுவா இருக்கலாம் பாத்தீங்கன்னா, நிறைய விதமா இந்த எரர்ஸ்லாம் இருக்கு. ஜெனரலா நம்ம ஸ்பெல்லிங் தப்பா கொடுப்போம், இல்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது ஒரு பக்கம் கோட்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கோட்ஸ் கொடுக்காம மறந்துடுவோம் இல்லையா. பிராக்கெட் போடாமலேயே ஸ்ட்ரிங்கை கொடுப்போம். இல்ல ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் தெரியணும்னா கண்டிப்பா நம்ம க்ளோஸ், ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது கொடுக்காம இருக்கிறது, இது எல்லாமே சின்டாக்ஸ் எரர்ல தான் வரும். இதே போல நிறைய எரர்ஸ் இருக்கு. நான் சம் ஆஃப் த எரர்ஸ் நான் இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன். மிஸ்ஸ்பெல்ட் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸே நம்ம தப்பா ஸ்பெல்லிங் கொடுக்கறது. கீவேர்ட்ஸ்ன்றது ஆல்ரெடி இன்டர்பிரட்டருக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ். இன்ட், கேர் இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச கீவேர்ட்ஸ். அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணும்போது. தென் நாட் ராப்பிங் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வித் கோட்ஸ். இப்ப பார்த்தோம் இல்லையா, டபுள் கோட்ஸ்ல தான் நம்ம பிரிண்ட்டுக்குள்ள ஸ்ட்ரிங்கை தரணும். அப்படின்னும் போது ஒரு பக்கம் கோட்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கோட்ஸ் கொடுக்கலன்னா அதுவும் ஒரு சின்டாக்ஸ் எரர்ல தான் வரும். omitting parenthesis in function call etc. ஃபங்க்ஷன் கால்ல பிராக்கெட் கொடுப்போம், அது நம்ம மறந்துட்டோம்னாலும் அது ஒரு சின்டாக்ஸ் எரர் தான். இதுக்கான எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள்லயே நமக்கு சில மிஸ்டேக் பண்ணும்போது சின்டாக்ஸ் எரர் வந்துச்சு. ஸோ இப்போ சின்டாக்ஸ் எரருக்கு உண்டான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். நான் என்னோட ஐடியில எடுத்துக்கிறேன். இதுல நான் டைப் பண்ணிக்கிறேன் 4+ சொல்லிட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்க, இன்வேலிட் சின்டாக்ஸ். ஏன்னா பக்கத்துல நான் நம்பர் கொடுக்காமலே என்டர் கொடுத்ததுனால எனக்கு இன்வேலிட் சின்டாக்ஸ் வந்திருக்கு. பிரிண்ட் hello, என்டர் கொடுக்குறேன். மிஸ்ஸிங் parenthesis in call to print, சின்டாக்ஸ் எரர் வந்திருக்கு. நான் இங்க என்ன மிஸ் பண்ணிருக்கேன்னா, பிரிண்ட்ல இங்க parenthesis கொடுத்துட்டு hello கொடுக்கணும். ஸோ இப்போ கொடுத்தோம்னா அது கரெக்டா வருது பாருங்க. அதே போல பிரிண்ட் பைத்தான் கொடுத்துட்டேன். இங்க பாருங்க, சின்டாக்ஸ் எரர் அன்டெர்மினேட்டட் ஸ்ட்ரிங் லிட்ரல். அதாவது இங்க நான் டபுள் கோட்ஸ் கொடுக்கல அப்படின்றத சின்டாக்ஸ் எரர் மூலமா, இதெல்லாம் ஆல்ரெடி டிஃபைன் பண்ண ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணாத நேரத்துல இந்த சின்டாக்ஸ் எரர் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரன் டைம் எரர்ஸ். ரன் டைம் எரர்ஸ் எப்போ அக்கர் ஆகுது?
ஸோ நம்ம பார்த்தோம் பார்சர் வந்து சின்டாக்ஸை செக் பண்ணணும். இதுக்கு அடுத்த லெவல் தான் எக்ஸிகியூஷன் லெவல். இந்த டைம்ல தான் இந்த எரர் இருந்துச்சுன்னா ரிப்போர்ட் ஆகும். occur when the program is running. இன்டர்பிரட்டர் மெஷின் லாங்குவேஜா இன்டர்பிரட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த டைம்ல இந்த எரர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும். They occur when the interpreter counters an operation that is impossible to carry out. அதாவது சில சமயம் நம்ம கொடுக்கிற ஆபரேஷன் கேரி அவுட்டே பண்ண முடியாத பட்சத்துல ரன் டைம் எரர் அக்கர் ஆகும். இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை நான் டிவைடட் பை 0 கொடுக்குறேன், ஆனா அது அன்டிஃபைன்டு. அதே போல நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண நினைக்கிறேன், ஆனா மெமரி ஸ்பேஸே இல்லை, அப்ப ரன் டைம் எரர் அக்கர் ஆகும். ஒரு ஃபைலோட நேம் கொடுக்குறேன், அந்த ஆக்சஸ் பண்ண ஓபன் பண்ண ட்ரை பண்றேன், ஆனா அந்த ஃபைலே அங்க இல்லை, அதெல்லாமே ரன் டைம் எரர். ஏன்னா சின்டாக்ஸ் எரர், சின்டாக்ஸ் செக் பண்ணும்போது இதெல்லாம் செக் பண்ணாது, கரெக்டா அந்த ரூல்ஸ் மட்டும் தான் ஃபாலோ ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இன்டர்பிரட்டர் பார்க்கும். ரன் டைம்ல தான் அதோட எக்ஸிகியூஷன் டைம்ல இல்லாததெல்லாம் ரிப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நம்பர் கொடுக்குறேன், 45 divided by 0. Trace back file shell line number 0 division error. பாருங்க இந்த இடத்துல 0 division error இருக்கு. அதே போல ஒரு மாடியூல் நான் இம்போர்ட் பண்ணனும், அது இல்லவே இல்லை. import my module. syntax error காட்டுது, ஏன்னா இந்த இடத்துல கோட்ஸ் நான் யூஸ் பண்ணதுனால. import my module. module not found error. no module name my module. பாத்தீங்களா? இது வந்து ரன் டைம் எரர்ஸ். அதுதான் இங்க dividing by 0 is undefined. System runs out of memory when trying to create variables. Accessing file which does not exist and so on. இதே போல நிறைய பிராக்டிக்கலா எரர் அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் ரன் டைம் எரர் சொல்லுவோம். லாஜிக்கல் எரர். லாஜிக்கல் எரர்ன்றது எப்ப அக்கர் ஆகும்னா, ப்ரோக்ராம் நம்ம எதிர்பார்த்த டிசைர்ட் ரிசல்ட் கொடுக்காம வேற ரிசல்ட் கொடுக்கும் போது, இன்கரெக்ட் ரிசல்ட் கொடுக்கும் போது தான் இந்த லாஜிக்கல் எரர் சொல்லுவோம். உள்ள நம்ம கால்குலேட் பண்ண இல்ல நம்ம போட்ட ப்ரோக்ராம்ல இருக்க கோட்ல கால்குலேஷன், ப்ரோக்ராம்ல இருக்க யூஸ் பண்ண லாஜிக் தப்பா இருக்கும் போது இன்கரெக்ட் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அதான் லாஜிக்கல் எரர்ஸ். occur when the program produces incorrect results, when the logic of the program is not carried out correctly. அதுதான் லாஜிக்கல் எரர். இதோட அவுட்புட் வந்து இன்கரெக்டா வரும். இதை வந்து ஒரு சின்டாக்ஸ் எரரோ இல்ல ரன் டைம் எரர் மாதிரி இல்லாம வந்த ஆன்சர் கரெக்டா நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது தான், அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம ஃபார்முலா எழுதும்போது தப்பா எழுதியிருக்கோம் அப்படின்னா இது சின்டாக்ஸ் எரராவோ எந்த ஒரு எரராவுமே நமக்கு வராது. ஆனா இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உள்ள நம்ம கோட் பண்ணது தப்பா இருக்கும். அதுதான் லாஜிக்கல் எரர்ஸ். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு டெம்பரேச்சர் தரேன், அது ஃபாரன்ஹீட்ல இருக்கு, அது எனக்கு டிகிரி செல்சியஸா மாத்தணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா 5/9 ஸ்டார் ஃபாரன்ஹீட் -32. ஓகேங்களா? இதே நான் வந்து எப்படி கோட் பண்றேன்னா, பிரிண்ட்டுக்குள்ள 5/9 ஸ்டார் 20 - 32. இந்த ஃபாரன்ஹீட்ல நான் 20 கொடுத்துக்கிறேன். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 5/9 ஸ்டார் 20 - 32 பிராக்கெட்ல. ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா -20.88889. ஓகேங்களா? பிரிண்ட் இது எந்த ஒரு எரரையுமே நமக்கு ரிப்போர்ட் பண்ணல. 5/9 ஸ்டார் பிராக்கெட் 20 - 32 கொடுத்து என்டர் பண்றேன். பாருங்க -6.6667 வருது. ஸோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன் டிஃப்ரெண்டான ரிசல்ட் வருதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்ல ஒன்று பண்ணதுல லாஜிக்கல் எரர் அக்கர் ஆயிருக்கு, ஆனா இது எரர் எதுவுமே ரிப்போர்ட் பண்ணல. இதுல என்ன காரணம்னா, ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் மூலியமா ஃபர்ஸ்ட் 5/9 ஸ்டார் 20 கேரி ஆயிட்டு அதுக்கப்புறம் -32 கேரி ஆயிருக்கு.
அதே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5/9 ஃபர்ஸ்ட் 20 - 32 கால்குலேட் ஆயிடுச்சு, தென் 5/9 கால்குலேட் ஆயிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றாங்க. ஓகேங்களா? இந்த ஆபரேட்டர் இந்த இடத்துல பிராக்கெட் யூஸ் பண்ணாத காரணத்தால போர்ட் மாஸ் பிரின்சிபல்ல ஃபுல்லா எக்ஸிகியூஷன் ஆர்டரே மாறிடுச்சதுனால வேற வேற ரிசல்ட் வந்திருக்கு. இதுதான் லாஜிக்கல் எரர்ஸ். நம்ம உள்ள இருக்க லாஜிக் கரெக்டா கொடுத்தாதான் நமக்கு டிசைட் அவுட்புட் வரும், இல்லைன்னா தப்பான ரிசல்ட் காட்டும். இதை இன்டர்பிரட்டர் எந்த ஒரு எரராகவும் டிஸ்பிளே பண்ணாது. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராமர் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் தான் ஜென்ரலா ப்ரோக்ராமிங்ல ஏற்படக்கூடிய எரர்ஸ். ஆக்சுவலா பைத்தான்ல ஸ்பெசிபிக்கா நிறைய எரர் இருக்கு. டைப் எரர், நேம் எரர், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.